அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா நெறி குவலியமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 4 அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1455 1456. மடலெலாம் மூளை மலர்ந்திடவமுதம் உடலெலாம் மூற்றெடுத்தோடி நிரம்பிட. நமது ஓங்கார மூளை மெடுல்லா ஒப்ளங்கட்டா மீது ஜீவாமிர்த கலசம் செரிப்ரோஸ்பைனல் கேவிட்டி இருக்கின்றது. இதிலுள்ள அமுதரசம்தான் மற்ற மூளை பகுதிகளுக்கும் அவற்றின் வழி உடல் முழுவதற்கும் உயிர்ப்பாற்றலை தந்து தொழிற்படச் செய்கின்றதாம். இவைகள் எல்லாம் நியதி முறைப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது இயற்கையே. மனிதன் தன் தயா நன்முயற்சியால் அன்பொழுக்கம் பூண்டு வாழும்போது திருவருள் விசேடமாக வெளிப்பட உள் அரும்பியிருக்கும் ஆன்ம மொட்டு மலர்ச்சி அடைய நெகிழ்கின்றதாம். அப்போது ஜீவாமிர்த சக்தி அன்பருளின்ப வண்ணமாய் விரிந்து மூளை பகுதிகளிலிருந்து சிறிய பெரிய இரத்த நாளங்கள், நாடிகள், நரம்புகள், சுரப்பி கோளங்கள் மூலம் அவ்வமுத சக்தி தேககரணம் முற்றும் பரவி அன்பொளிமயமாக ஆக்க உள்ளதாம். ஆகவே அன்புதான் மக்களை வாழ்விப்பது, உலகை அமைதியும் ஆனந்தமும் பெறச் செய்வதுமாம். மெய்யன்பு அறியாது பொய் புலனிச்சையில் மோகம் கொண்டு உலகிடை பிழைத்து கொண்டிருக்கின்றவர்கள் மூளையின் நடுவிருக்கும் ஆன்மாவாகிய தம் மெய்யுருவை அறியாமலே பொய்யுருவாகிய உடலிடம் கொண்டு பற்றால் அறமும் பாவமும் செய்து செய்து மேலும் பிறவி எச்சிக்கிச் சுழன்று கொண்டே உள்ளனர். ஆன்மா மலராது மொட்டாகவே இருக்கின்றது அபக்குவிக்கு. ஆன்மாவாகிய யகர வடிவம் 10 மாதம் நிரம்பிய கரு உருவாய்த்தான் இருந்து வருகின்றது. எவ்வளவோ காலமாக நிறைவுற்ற கருப்பிண்டம் சிறிது நேரத்தில் பிறந்து விடுவதை அறிவோம். ஆனால் இந்த ஆன்மக்கரு தசமதி நிறைந்ததாக இருந்தும் எவ்வளவு காலமாக தோன்றாமல் பிறந்திடாமல் இருக்கின்றது. ஆம், இவ்வுலகில் ஒரு கற்ப காலமாக எண்ணப்படுவது அக ஆன்ம உலகில் ஒரு இமை நொடிப்பொழுதாக இருக்கின்றதாம். ஆகவேதான் இன்னும் நம் ஆன்மாவுக்கு மெய்ஞான பிறப்பு உண்டாகாதிருக்கின்றது போலும். மெய்யன்பு உண்டானால் அந்த நொடியிலே ஆன்மக்கரு அன்பு சேயாக வெளிப்பட்டு அருட்செல்வனாக வளர்ந்து அளவில் நெடுங்காலம் வாழும் அருட்பெரும் சித்தியும் சேரும். தவயோக பெரும் சாதனையால் ஓங்காரமான அமுத கலசத்தை திறக்க முயன்றனர் சிலர். ஒருவாறு திறந்தும் விட்டனர். அதனால் அமுதரசம் மூளையிலும் உடலிலும் பாய்ந்து நிரம்பியும் விட்டது. ஆனால் அன்பு கொண்டு செய்யப்படாத யோக சாதனையால் அருள் அனுபவ வாழ்வு ஏற்படாமல் இருள் கவிந்த சமாதியில் அடங்கிவிடத்தான் செய்துவிட்டதாம் அவர்களின் செயல். அச்சமாதி நிலையில் உடலில் அமுதசக்தி நிரம்பிய காரணத்தால் தேகம் அழியாமல் மண்ணில் புதைந்து கிடக்க நேர்ந்து விட்டதாம். ஒரு சிலர் மூலக்கணலை எழுப்பி மேலை வெளியில் சென்றபோது அகத்தும் புறத்தும் பெரும் ஜோதி தோன்றிட அதில் மறைந்து போயினர். இதனாலும் இறை இன்ப வாழ்வு கிட்டவில்லை. ஆகையால் தனி அன்பின் மாண்பை நன்குணர்ந்து ஒழுக்கமும் விசாரமும் கொண்டு அகமிருந்து சுத்த அன்பு வாழ்வு ஏற்று நலம் கண்டு கொள்ள வேண்டுவதுதான் ஒவ்வொருவருடைய கடமையாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.